நான் கேஏ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வட்டி கட்டணும். ₹1.50 சில்லற இல்லைண்ணா, 5 ரூபா தான் இருக்குது. தரேன்ப்பா. அப்புறம் தம்பிக்கு எந்த ஊர்? இந்தாடா 500 பார்த்து செலவு பண்ண. இல்லைப்பா, 500 பத்தாதுப்பா. டேய் போடா, அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன். அம்மாட்ட சொல்லிவிடு, உன் பையன் பிஏ கிரிமினாலஜி முடிச்சுட்டு தான் வருவான். நான் சரி சரி, ஹாஸ்டல் நேராக போய் ரைட் எடுக்கணும். போயிடுவியா இல்லை அதுக்கும் வந்து விடணுமா? அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, நீ பார்த்துப்போ. நான் அரியலூர்ண்ணா. காலேஜ் என்ன கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் புதுசு, தெரியாது. நான் என்ன சில்லற கம்மியாக கொடுத்துருக்கீங்க? சரிப்பா, அதான் இடம் பண்ணுறல்ல, அதான். ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் இறங்கு. ஆமாண்ணா. ஏண்ணா என்னாச்சு? இருங்க ப்ரோ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அட ஏங்க நீங்கள் வேறு, நேற்று நைட்டு இங்கே யாரையுமே தூங்கல தெரியுமா? பாவம், அவரெல்லாம் வந்து தண்ணியில் முக்கில் அவருக்கு ஜன்னி வந்து அங்கேயே படுத்துட்டார். அவருக்கு சுடு தண்ணி தரோன்னு சொல்லி செஞ்சாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. அது பத்தாவது எண்ணெயும் அவரையும் அவன் துணியை வேறு துவைக்க விட்டாங்க. ஏங்க துவைக்க வேண்டியதானாங்க? அதில் என்ன இது துணியாக இல்லாமல் எப்படிங்க துவைக்கிறது? என்னங்க சொல்கிறீங்க? சரி அதை விடுங்க, நீங்கள் ஒரு நாளாட்ட வந்தீங்க. அப்பாட்ட கேட்டேன் அதுக்குள்ளே போகணுமான்னு. இன்னும் அவசரம் இல்லை, நாளைக்கு கொண்டு போய் தள்ளிடணும்னு சொன்னார், அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு எந்த ஊர் ப்ரோ? அப்புறம் ப்ரோ, உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. நமக்கு லோக்கல் தான் ப்ரோ, திருச்சி தான். அப்புறம் ஏன் ப்ரோ ஹாஸ்டல் சேர்ந்தீங்க? ஹாஸ்டல் தானே, டேஸ் கலராகவே அது வந்திருக்கலாம். ஒன்றும் இல்லை ப்ரோ, எங்கள் அப்பா டே மவனே ஹாஸ்டல் போனேன்னா உனக்கு தனியாக நிறையா ப்ரைவசி டைம் கிடைக்கும். அங்கே நிறைய நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்க, கெட்டதை ஒதுக்கிக்க, அவ்வளோதான் ப்ரோ. உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நல்லா பாண்டிங்கோ? அவர் கமல் ஃபேனு, நான் ரஜினி ஃபேனு, அவ்வளோதான். தலைவர் ஃபேனா? அப்போ படம் பார்ப்போமா? என்ன இத்தனையாங்க நடந்துச்சு ஒரே நாளில்? ஆனால் ஆமாம் நண்பா. சரி, நான் போய் வார்டனை பார்த்துட்டு வந்துடுறேங்க. சரி நண்பா. எங்கே படிக்க மாதிரியா இருக்க போது? யோ, எங்கேயா புதுசாக வந்திருக்கானோ? வாடான பார்க்க போயிருக்கியா? சீனியர் தான் 11 மணிக்கு காலை வேலை வருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சாரியா அவன் செஞ்சதான் சொன்னேன், சொன்னது மறந்துட்டேன். நீங்கள் யார் அது கேட்குறாங்க? இன்னும் திமுறா பேசுகிறேன். வார்டனை பார்க்க போயிடுச்சுங்க. சரி 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 தெரியாம விட்டாது. சரி 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 இப்போ தெரியாம இனிமேல் இப்படி பண்ணுற வேலை வச்சுக்காத. தெரியாம விட்டாது. ஏய் இங்கே வா. நேற்று சொல்கிறப்ப எங்கே பிடுங்க போயிருந்தியா? இந்த தலைவர் என்ன மாதம் நடிச்சிருக்காருப்பா. பாருங்கள் அடிமைகளை. எவனுக்கு எவன்டா அடிமை? குழந்தை முன்னொரு ஸ்டெப் முன்னாடி வச்சு திருப்பி வராது பார்த்து. படம் பாக்குறீங்களா? சூப்பர் படம்டா, பாருங்க பாருங்க. அதெல்லாம் தம்பி ட்ரிம்மர் பண்ண, ட்ரிம்மர் வாங்கலாம் வந்தேன். ட்ரிம்மர் நம்மள்ட்ட இந்த பாக்குறேங்க. அதெல்லாம் இருக்கும் தம்பி, புதுசா இருக்கான். யாரு இவன்? புதுப்பேண்டா தம்பி. தம்பி எங்க ஜெகதீஷ்ரா, நான் பக்கத்துல இருந்தா. நீ எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து என்கிட்ட பேசலாம். இது பிரச்சனை கூட நடந்தது. நீ வந்துருக்கலாம், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, செம்மையா போச்சு.
நீ வந்துருக்கலாம் தம்பி. சரி விடல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது பக்கத்துல தான் இருப்பேன், வந்து கேளு. சரியா? சரிடா, தேங்க்ஸ் தம்பி. பாருங்கடா, பக்கத்துல தான் இருப்பேன், பாருங்க. பாருங்கடா. குட் நைட்ரா. என்னடா எல்லாரும் வந்துட்டிங்களா? எல்லாரும் கேட்டுக்கங்க, 11 மணிக்கு மேலே யாரும் வெளில வரக்கூடாது. எவனாச்சும் நான் வெளில பார்த்தேன் அம்மிட்டு தான். அதே மாதிரி இந்த சீனியரை அண்ணன் என்னன்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, சார்னே நிறுத்திக்கிறோம். அண்ணன் வேணா சொல்கிறத கேட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வேட்டியை ஏற்றி கட்டுறது மடிச்சு கட்டுறதுலாம் இங்கே இருக்கக்கூடாது, புரியுதா? அதே மாதிரி சீனியர் இருக்கையில் திமிரா பேசுகிறதோ, சவுண்டாக பேசுகிறதோ, கெட்ட வார்த்தை பேசுகிறதோ, சண்டை போடுறதோ வச்சுக்க கூடாது, புரியுதா? என்னடா அமைதியாக நிற்கிறீங்க, கேட்டுச்சா இல்லையா? என்னடா புரியுதா சொன்னது? எல்லாத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிருங்கடா. இவ்வளோ நடந்துச்சு நண்பா நேற்று. அதே மாதிரி இந்த வேட்டியை ஏற்றி கட்டுறது மடிச்சு கட்டுறதுலாம் இங்கே இருக்கக்கூடாது, புரியுதா? ஒழுங்காக இருந்துட்டு ஒழுங்காக போயிடுங்க, சரியா? என்னடா புரியுதா சொன்னது? என்னடா அவன் புதுசாக ஏதோ வந்திருக்கானாமே, எங்கே அவன்? ஏன் புதுசாக வந்தால் சொல்ல மாட்டாராமா? நாங்கள் தான் வந்து வரணுமா? நான் தானே அண்ணனா சார்னு கூப்பிட்றா. டேய் அண்ணனாண்டா, இந்த தம்பிக்கு அண்ணன் முறவாசல் பண்ண வேண்டியது இருக்கு, வாங்க தூக்கிட்டு போவோம். வச்சி சொல்கிறா, ஹாஸ்டலுக்கு புது பையன் இது வெஸ்டர்ஸ் டே வரலையா, அதனால் வந்து ரூம் பஸ்லாம் கலாச்சிருப்பாங்க, போவாங்க ஜாலியாக இருந்தோன்ட்டு. அதனால் அவனோட ஸ்மால் வைப் போட்டுருமா? சரி வா மச்சி போவோம். ஒரு நிமிஷம் மச்சி. டே தம்பி, ஹாஸ்டலுக்கு புது பையன் அவனை போய் ஜூஸ் வாங்கிட்டு சொல்கிறா. இல்லை சும்மா தான், அவனை போய் வாங்கிட்டு சொல்லு, நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுறோம். வாங்கிட்டு வந்து சொல்கிறா தம்பி. சரிடா வா மச்சி போவோம். சாரா தம்பி, தெரியாமல் அடிச்சிட்டேன். சரி உனக்கு என்ன தான் வரும்னு சொல்லு. ஏய் என்னடா அமைதியாக இருக்க? அவன் கேட்டுகிட்டே இருக்கான். டான்ஸ் ஆடுவோம். நீ யாரெல்லாம் அவன் பார்க்குறது? கீழே போ, வாட்ச்மேன் ரூமில் சரக்கும் முறுக்கும் இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வா. இல்லை அதெல்லாம் தொடவே. ஏய் நீ ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நாங்களாம் குடிச்சு விட்டுருவோம், இல்லை உனக்கும் வம்படியாக ஊற்றி விட்ற மாதிரி இருக்கும். இல்லை எது வசதி? நானே எடுத்துகிட்டு வரேன். நேற்று ஏதோ ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியா எங்களுக்கு, அதனால சீனியர்ஸ்லாம் வைப் பண்ணலான்னு கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டுருக்கேன். ஏய் ஆடுறா ஆடுறா ஆடுறா. சொல்லிக்கிட்டே இருக்கான், நின்றுக்கிட்டே இருக்க, நிற்காம ஆடுறா. டேய் ஆடுறா, என்னடா நிற்கிற? எல்லாம் இது படிச்சு ஆடுறா 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 ஆடுறா. ஏய் சொல்றா, நிற்காதடா டேய், ஆடுறா. சொல்லிக்கிட்டே இருக்க, நின்றுக்கிட்டே இருக்க, நிற்காம அப்படி ஆடு. யார் வட்டங்கள் இவை யார் சட்டங்கள், யார் வட்டங்கள் இவை யார் சட்டங்கள், இனி ஒரு விதி செய்வோம் இன்றே, ஜகத்தை வென்றே, தீவை கொன்றே, செய்வோம் நன்றே. தக்கிட்ட தக்க திமி தத்தி. இவ்வளோ நடந்துச்சு நானும் உங்கள் அப்பாவும் படிக்கும்போது. இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா நானும் உங்கள் அப்பாவும் என் பேட்ச்மேட்டும் எடுத்த ஸ்டெப்ஸ் மூலயமா தான் இப்போ எதுவுமே நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸில் கூட ஒரு சீனியர் இருக்கான், உங்கள் அப்பா படித்தப்ப அவன் நிறைய ரேங்கிங் பண்ணியிருக்கான். அவனை நான் வந்து வேலைக்கு எடுக்க வேணான்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அவன் திரும்பி அவன் வச்சுட்டே இருக்கான். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு அவன் கேட்கல. நம்மளை ரேங்கிங் பண்ணதுனால திரும்பி நம்மளும் பண்ணணும்னு நான் சொன்னேன் உங்கள் அப்பான்ட்ட. ஆனால் அவன் சொன்னான், அதுக்கு ஒன்று சொன்னான். ஏங்க இவ்வளோ நாள் எல்லோரும் அப்படி நினச்சனால தாங்க நமக்கு இந்த நிலமை. இப்போ உங்களை ஒருத்தர் ரேகிங் பண்ணுறான், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன அவனுக்கு உண்மையாக மரியாதை கொடுத்தீங்க? இல்லை சே இவனெல்லாம் சார்னு கூப்பிடணுமான்னு நினச்சிருப்பீங்கள்ல, அதே மாதிரி தான் நாளைக்கு அவனுக்கும் ஒரு நிலமை வரும். அதாங்க மரியாதைன்றது மனசுலேருந்து வரணும், எதுவுமே நம்ம தட்டி வாங்க முடியாது. இதையே தானே வெளியே மேல் ஜாதி கீழ் ஜாதி சண்டைன்னு போட்டுக்கிறானுங்க. உள்ள ஜூனியர் சீனியர் அவ்வளோதான். கேவலமாக இருக்குல்லங்க இதெல்லாம். இதை இங்கிருந்தே மாற்றணுங்க. நாளைக்கு நல்லது ஏதாச்சும் நடக்கணும்னா இன்றைக்கி முதல்ல நல்லதாக நடக்கணும், நடக்க வைக்கணும்.